பொதுமக்களின் கோரிக்கை எதிரொலி. அதிரடி திட்டத்தை கையில் எடுத்த அண்ணாமலை. விரைவில் அறிவிக்கிறது வி த லீடர்ஸ். வணக்கம் நண்பர்களே. வி த லீடர்ஸ் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை தனது இயக்கத்தில் பொதுமக்கள் இணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார். அதை நேற்று ஒரு சில நாட்களிலேயே கிட்டத்தட்ட 18 லட்சத்துக்கும் அதிகமானோர் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். ஆனால் தற்போது வரை இந்த இயக்கத்தில் 19,40,000 பேர் மட்டுமே சேர்ந்துள்ளார்கள். குறிப்பாக பெருவாரியான மக்களுக்கு இதில் எப்படி இணைவது என்பதே தெரியவில்லை. அந்த அளவுக்கு அவர்களை பற்றிய பல தகவல்கள், ஆதாரங்களை கேட்கிறார்கள். அதனால் கிராம மக்களும் இணையதளம் குறித்த புரிதல் இல்லாத மக்களும் இதில் சேர முடியாமல் தடுமாறிக்கொண்டு வருகிறார்கள். அதனால் வி த லீடர்ஸ் இயக்கத்தினர் உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டிருந்த போது பொதுமக்கள் தங்களுக்கான பிரச்சனைகளை கூறியிருக்கிறார்கள். இணையதள வாயிலாக இதில் நாங்கள் இணைவது ரொம்ப சிரமமாக உள்ளது. பலதரப்பட்ட ஆவணங்களை கேட்பதால் அதை எப்படி பதிவேற்றம் செய்து அண்ணாமலை இயக்கத்தில் உறுப்பினர் ஆவது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று தங்களது நிலையை தெரிவித்துள்ளார்கள். இதன் காரணமாக ஆரம்பத்தில் மிஸ்டர்கால் மூலம் இணையும் நடைமுறை வேண்டாம் என்று தெரிவித்திருந்த அண்ணாமலை தற்போது பொதுமக்களின் கோரிக்கையை அடுத்து அவர்களுக்கேற்ப தனது நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டுள்ளார். அதனால் கூடிய சீக்கிரம் ஒரு தொலைபேசி எண்ணை அறிவித்து அதில் மிஸ்டர்கால் கொடுத்தாலே அண்ணாமலை இயக்கத்தில் சேர்ந்து விடலாம் என்று அறிவிக்கப் போகிறார்கள். பொதுமக்கள் யார் மிஸ்டர்கால் கொடுத்து உறுப்பினராக சேர்ந்தாலும் உடனே அவர்களை அழைத்து அவர்கள் பேசிய அந்த எண்ணிற்கு அழைப்பு விடுத்து அவர்களது விவரங்களை சேகரித்து உறுப்பினராக்க திட்டமிட்டுள்ளார்கள். இந்த அறிவிப்பு கூடிய சீக்கிரமே வெளியாக உள்ளது. இப்படி வி த லீடர்ஸ் சேர்க்கை தரப்பிலிருந்து இந்த அறிவிப்பு வெளியானதில் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் உற்சாகமடைந்துள்ளார்கள். குறிப்பாக அண்ணாமலை ஒரு சிறந்த தலைவர், மக்களுக்கான தலைவர் என்று தெரிந்த போதும் கூட இணையதளத்தை பயன்படுத்த தெரியாமல் தங்களை இணைத்துக் கொள்ள முடியாமல் தடுமாறி வந்தவர்கள் தற்போது உற்சாகமடைந்துள்ளார்கள். அண்ணாமலை எப்போது இந்த மிஸ்டர்கால் திட்டத்தை அறிவிப்பார், உடனே தங்களது மொபைலில் இருந்து அந்த எண்ணிற்கு அழைத்து அவரது இயக்கத்தில் இணைந்து விடலாம் என்று ஆர்வத்துடன் காத்திருக்கிறார்கள். அதனால் கூடிய சீக்கிரமே வி த லீடர்ஸ் சார்பில் இந்த மிஸ்டர்கால் திட்டம் அறிவிக்கப்பட்டுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கடந்த ஜூலை மாதத்தில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வந்த அண்ணாமலை தற்போது ஆகஸ்ட் மாதத்தில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறார். இப்படி அவர் வெளியூர்களுக்கு சென்றபோது அவரை சந்தித்த பொதுமக்களும் உங்களது இயக்கத்தில் எப்படி சேர்வது என்பது எங்களுக்கு தெரியவில்லை, அதனால் நாங்கள் எளிதாக சேர்வது எப்படி என்பதை அறிவிக்க வேண்டும் என்று தங்களது கோரிக்கையை தெரிவித்துள்ளார்கள். இப்படி தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து கோரிக்கைகள் வந்ததை அடுத்துதான் ஆரம்பத்தில் மிஸ்டர்கால் முறையே வேண்டாம் என்று தவிர்த்த அண்ணாமலை தற்போது பொதுமக்களின் எளிய சூழலை புரிந்து கொண்டு அந்த முடிவை மாற்றியிருப்பதாக வி த லீடர்ஸ் நிர்வாகிகள் கூறுகிறார்கள். அதனால் இந்த மிஸ்டர்கால் திட்டத்தை அண்ணாமலை அறிவித்ததும் அவரது இயக்கத்துக்கு வேகமாக உறுப்பினர்கள் சேர்ந்து தனது இலக்கை அடையும் அண்ணாமலை கூடிய சீக்கிரமே தனது கட்சி கொடியை அறிவித்து விடுவார் என்பது தெரியவந்துள்ளது. எங்களுக்கு பட்டம் கொடுக்க சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி வர வேண்டாம், மாணவர்களின் எதிர்ப்பால் பரபரப்பு. 2026ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்திற்கு நல்சார் பல்கலைக்கழகம் அழைப்பு விடுத்துள்ளது. ஆனால் இதுகுறித்த செய்திகள் வெளியானதும் மாணவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். 2026ஆம் ஆண்டு அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற இருக்கும் 450 மாணவர்கள் ஒன்று சேர்ந்து கல்லூரி நிர்வாகத்திற்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார்கள். அந்த கடிதத்தில் சமீப காலமாக நீதிமன்றத்தில் நடக்கும் நிகழ்வுகள் மற்றும் சூரியகாந்த் அவர்களின் கருத்துக்கள் எங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக கடந்த ஜூலை 20ஆம் தேதி டெல்லியில் கரப்பாம்பூச்சி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது போலீசார் தடியடி நடத்தினார்கள். இதுகுறித்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் நடப்பவை எங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்துவதாக கூறினார். மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து எங்களது வழக்கறிஞர்கள் வீடியோ ஆதாரத்துடன் அவருக்கு காண்பித்த போது அதை பார்க்க மறுத்துவிட்டார். அது மட்டுமின்றி இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை கரப்பாம்பூச்சிகளுடன் ஒப்பிட்டு தலைமை நீதிபதி பேசியிருந்தார். மேலும் சட்ட பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா என்பது அரசியலமைப்பு உரிமைகள், நீதி கிடைப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் மாணவர்களின் உணர்வுகளுக்கு அளிக்கும் மதிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் எங்களுக்கு பட்டம் கொடுக்க வரும் தலைமை நீதிபதியின் செயல்பாடுகள் இதற்கு முரணாக உள்ளன என்று மாணவர்கள் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார்கள். மாணவர்களின் இந்த கடிதம் குறித்து நல்சார் பல்கலைக்கழகம் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. காரணம், இந்த பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இந்திய தலைமை நீதிபதி கலந்து கொண்டு பட்டம் வழங்குவது நீண்டகால மரபாக இருந்து வருவதால்
மாணவர்களின் கோரிக்கையை ஏற்பதற்கு வாய்ப்பில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் இந்த விழாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் பங்கேற்றால் மாணவர்கள் தங்களது பட்டங்களை பெற்றுக் கொள்வார்களா அல்லது நிராகரித்து விடுவார்களா என்கின்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. தற்கொலை செய்து கொண்ட மகனை கூட பார்க்க செல்லாத சவுக்கு சங்கர் வீடியோ வெளியிட்டு அனுதாபம் தேடியதால் திட்டி தீர்க்கும் பொதுமக்கள். யூடியூபர் சவுக்கு சங்கர் சில அரசியல் கட்சிகளுக்கு எதிராக தொடர்ந்து அவதூறு செய்திகளை பரப்பிக் கொண்டு வருகிறார். இதற்காக பலமுறை அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். பல வழக்குகளையும் எதிர்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் அவரது மகன் தற்கொலை செய்து கொண்டார். இவர் சவுக்கு சங்கரின் முதல் மனைவியின் மகன் ஆவார். இதுகுறித்த செய்தி வெளியானதும் சவுக்கு சங்கரை பிடிக்காதவர்கள் கூட அவரது மகனின் தற்கொலைக்கு தங்களது அனுதாபத்தை தெரிவித்தார்கள். அதோடு எதற்காக அவரது மகன் இந்த முடிவை எடுத்தார், இதன் பின்னணியில் என்ன நடந்தது என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். ஆனால் சவுக்கு சங்கரோ தனது மகன் இறந்த செய்தி அறிந்தும் அவரை நேரில் சென்று பார்க்கவில்லை. மாறாக மகன் குறித்த வீடியோக்களை வெளியிட்டு பொதுமக்களிடத்தில் அனுதாபம் தேடி கொண்டு வருகிறார். அந்த வீடியோவை வைத்து தனது யூடியூப் சேனலில் பணம் சம்பாதித்து வருகிறார். இப்படி இறந்த மகனை கூட பார்க்க செல்லாமல் அவர் குறித்து வீடியோக்கள் வெளியிடுவதை அறிந்த பொதுமக்கள் அவரை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். எதிரியாக இருந்தால் கூட ஒருவர் இறந்துவிட்டால் அவரை நேரில் சென்று பார்ப்பார்கள். ஆனால் இந்த சவுக்கு சங்கர் தனது சொந்த மகன் தற்கொலை செய்து கொண்ட போது கூட நேரில் சென்று பார்க்கவில்லை. மனைவியுடன் மனக்கசப்பு இருந்தாலும் மகனின் மரணத்திற்கு இவர் சென்றிருக்க வேண்டாமா? இப்படிப்பட்ட இவர் எப்படி அரசியல் தலைவர்களை குற்றம் சாட்டி விமர்சனம் செய்ய முடியும்? மற்றவர்களை குற்றம் சொல்வதற்கு இவருக்கு என்ன தகுதி உள்ளது? கொஞ்சம் கூட ஈவு இரக்கமோ மனிதாபிமானமோ இல்லாத இந்த நபர் இந்த உலகில் மனிதராக வாழ்வதற்கே தகுதியற்றவர் என்று பலரும் சோசியல் மீடியாவில் சவுக்கு சங்கரை திட்டி தீர்த்து வருகிறார்கள். மேலும் சவுக்கு சங்கரின் முதல் மனைவி ஆர்த்தி ஒரு வழக்கறிஞர். அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 10 ஆண்டுகளாக மரக்காணத்தில் உள்ள தனது தந்தை வீட்டில் வசித்து வருகிறார். அவர்களுக்கு தியோ ஆலிசை என்ற 13 வயது மகன் இருந்தார். மரக்காணத்தில் உள்ள பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்த தியோ ஆலிசைக்கு பள்ளிக்கு செல்வதில் விருப்பமில்லையாம். ஆனால் தாய் ஆர்த்தி கண்டிப்பாக பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று கண்டித்துள்ளார். இதனால் ஏற்பட்ட விரக்தியில் தனது தாத்தா வீட்டின் பின்புறம் இருந்த ஒரு வேப்ப மரத்தில் தூக்கு போட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இப்படி தனது 13 வயது மகன் தற்கொலை செய்து கொண்ட போது கூட சவுக்கு சங்கருக்கு கடைசியாக ஒரு முறையாவது மகனின் முகத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படவில்லையாம். அந்த அளவுக்கு மனைவி மீதான கோபத்தில் பெற்ற மகனை கூட பார்க்க செல்லாத அளவிற்கு ஒரு கல் நெஞ்சம் படைத்தவராக இருந்திருக்கிறார் என்பதை இந்த சம்பவம் வெளிப்படுத்தியுள்ளது.